ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா என அழைக்கப்படுபவர் மு வரதராசனார். தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா யாருன்னா மு வரதராசனார். தென்னாட்டு பெர்னாட்ஷா பேரறிஞர். தென்னாட்டு காந்தி அப்படின்னா அண்ணாதுரை. தமிழக நாடகத்தந்தை, தமிழ் நாடகத்தந்தைனா சம்பந்த முதலியார். தமிழ் நாடகத்தந்தைனா சம்பந்த முதலியார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், நாடக உலகின் இமயம் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள். ஓமை கவிஞர் அப்படின்னா சுரதா. ஓமை கவிஞர் அப்படின்னா சுரதா. தெற்காசிய சாக்ரட்டிஸ் அப்படின்னா பெரியார். தெற்காசிய சாக்ரட்டிஸ் அப்படின்னா பெரியார். அருண்மொழி தேவர் அப்படின்னா சேக்கிழார். அருண்மொழி தேவர் அப்படின்னா சேக்கிழார். இலக்கண தாத்தா அப்படின்னா மேவி வேணுகோபால். இலக்கண தாத்தா அப்படின்னா மேவி வேணுகோபால். சிறுகதையின் மன்னன், தமிழ்நாட்டின் மாப்பாசன் அப்படின்னா புதுமை பித்தன். சிறுகதையின் மன்னன், தமிழ்நாட்டின் மாப்பாசன் அப்படின்னா புதுமை பித்தன். முத்தமிழ் காவலர் அப்படின்னா கி ஆ பே விஸ்வநாதம் பிள்ளை. முத்தமிழ் காவலர் அப்படின்னா கி ஆ பே விஸ்வநாதம் பிள்ளை. தென்னாட்டு மாப்பாசான், சிறுகதையின் சித்தன் என போற்றப்படுபவர் ஜெயகாந்தன். தமிழ் தாத்தா உவேசா. சிறுகதையின் மன்னன் வச்சிங்க ஜெயகாந்தனை. அடுத்தது தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் இலக்கிய தோற்றுனர் அப்படின்னா வீரமா முனிவர். தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் இலக்கிய தோற்றுனர் அப்படின்னா வீரமா முனிவர். தற்கால உரைநடையின் தந்தை அப்படின்னா ஆறுமுக நாவலர். வில்லுப்பாட்டுக்காரர் அப்படின்னா கொத்தமங்கலம் சுப்பு. வில்லுப்பாட்டுக்காரர் அப்படின்னா கொத்தமங்கலம் சுப்பு. தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை மறைமலை அடிகள். தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை மறைமலை அடிகள். தமிழ்முனி, குருமுனி, பொதிகை முனி யார் அப்படின்னா அகத்தியர். தமிழ்முனி, குருமுனி, பொதிகை முனி அப்படின்னா அகத்தியரை தான் அப்படி சிறப்பு பெயர்கள். கவிக்கோ அப்படின்னா அப்துல் ரஹ்மான். மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநாய பாவனர். மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநாய பாவனர். உச்சிமேல் புலவர்கோள் நாச்சினார் கிணியார். உச்சிமேல் புலவர்கோள் அப்படின்னு சிறப்பு பெயர் நாச்சினார் கிணியர் அப்படிங்கிறவங்களுக்கு. காந்திய கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் அப்படி அழைக்கலாம். சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன். உரையாசிரியர் அப்படின்னா இளம்பூரணார். உரையாசிரியர்னா இளம்பூரணார். பாவேந்தர், புரட்சி கவி, புதுவை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், இயற்கை கவிஞர், புதுவை குயில், பூங்காட்டு தும்பி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் இதில் விட்டுட்ட தமிழ் புலவர்கள் பேரை நீங்கள் நோட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.